ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட் சமை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஏற்கனவே 6th ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் இலக்கணம் மட்டும் எடுத்து ஒவ்வொரு வீடியோவை நான் 3 வீடியோ டோட்டலாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 6 அது வந்து புது புத்தகம் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் என்னென்னலாம் இருக்குது, அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து அதிலேயே நம்ம பார்த்துருக்கோம். இலக்கணம் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு பேசக்கூடிய மொழியை, எழுதக்கூடிய மொழியை முறையாக புரிந்து கொள்வதற்கும், அதை மாதிரி பிழை இல்லாமல் எழுதுறதுக்கும் தான் தேவைப்படுறது இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இப்போ வந்து மொழிகளுக்குள் வியப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு இதில் பார்த்தோன்னா, இதில் பின்னாடி இருக்க ஒரு இது அப்படின்னு எழுத்து வந்து முன்னாடி இருக்கிறது வந்து மனிதனை குறிக்கக்கூடியது. அதாவது எழுத்து வந்து மனிதனை குறிக்கும். அந்த பின்னாடி இருக்கிற அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா, வேட்டையாடுவதற்கு மனிதன் முதல்ல சுமந்த அம்புக்கூட்டை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். சரிங்களா, அடுத்து எழுத்தும் மனிதர்களும். இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இணை எழுத்துக்களை பற்றி சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். க, ச, ட, த, ப, ர, அதாவது வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்கள் இல்லைங்களா. ஞங்கன நமன அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்படியே திருப்பி போட்டாலும் அதே தான். அதாவது மெல்லின இணை எழுத்துக்களுக்கு வல்லின எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்கள். அதே மாதிரி இடையின எழுத்துக்கள் வந்து ஆறும் எரழ வளல இருக்கு இல்லைங்களா, அது ஆறும் ஒரே இனத்தை சார்ந்த எழுத்துக்கள். அதே மாதிரி குறில் எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கு இணை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து இணை எழுத்து இல்லாத ஒரே எழுத்து தமிழில் ஆயுத எழுத்து அக் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஐக்கு வந்து ஊ அப்படிங்கிற ஈ அப்படிங்கிறதும், அவுக்கு வந்து ஊ அப்படிங்கிற எழுத்தும் வந்து இணை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு ரிவைன் செக்ஷன் மாதிரி தான் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பாருங்கள். சிங்கம், அதாவது மெல்லின எழுத்துக்கு அப்புறம் கா வருது, வல்லின எழுத்து இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி மற்ற எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம வந்து நட்பு எழுத்துக்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. சரிங்களா, இணை எழுத்துக்களுக்கு வேறு ஒரு பேருன்னு கேட்டாலும் கேட்கலாம். அதுதான் இணை எழுத்துக்கள். அடுத்து குறில் நெடில் வேறுபாடு. இதுவுமே வந்து நமக்கு வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அது என்னது குறில் நெடில் வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், ஓடோடி வந்தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓடோடி வந்தான். இதில் இன்னும் இந்த இந்தும் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள், அதை விட்டுறலாம். இப்போ மீதி இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஓ அப்படிங்கிறது ஒரு நெடில் எழுத்து, டோ அப்படிங்கிறதும் ஒரு நெடில் எழுத்து, டி அப்படிங்கிறது ஒரு குறில் எழுத்து, பாங்கிறதும் குறில் எழுத்து, தா அப்படிங்கிறது வந்து ஒரு நெடில் எழுத்து இல்லைங்களா. ஸோ இப்போ இதில் மூணு நெடில் எழுத்து இருக்கணும், 2 குறில் எழுத்து இருக்கணும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போது அதுக்கான பயிற்சியும் கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ வந்து சொல்லியிருக்காங்க நெடில் எழுத்துக்களை வந்து கோடிட்டு எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. பாங்கிறது நெடில் எழுத்து. அதே மாதிரி இதில் தா அப்படிங்கிறது நெடில் எழுத்து, தோ அப்படிங்கிறதும் நெடில் எழுத்து, போ அப்படிங்கிறது நெடில் எழுத்து. அவ்வளோதான். அடுத்து இதில் குறில் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய இருக்குது. ஈ, பூ, அதே மாதிரி ட்ரா வந்து நெடில் எழுத்தில் வந்துடும், இர் வந்து மெய் எழுத்தில் வரும். அதே மாதிரி ஏ, து, சி, ரா, பூ, இது மூணுமே வந்து குறில் எழுத்து தான். அடுத்து அன்பின் வழியது உயிர்நிலையில் ஆ, பி, வா, லி, யா, து, உ, இ, நீ, லைங்கிறது நமக்கு வந்து நெடில் எழுத்து. ஏன்னா ஐ 2 மாத்திரை இல்லைங்களா. ஸோ அப்போ அது வந்து ஒரு நெடில் எழுத்து அதில் வந்துடும். அடுத்து ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, இதுவுமே வந்து ஒரு சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் தான். சேய். இப்போ இந்த செய் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கும், சேய்ங்கிறதுக்கு ஒரு பொருள் அப்படின்னு நமக்கு தெரியும். செய் அப்படின்னு நம்ம வந்து வயல் வேலையை செய்யறது அதுன்னு சொல்லிட்டு, தாய் சேய்ங்கிறது ஒரு குழந்தையை குறிக்கும், அது நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அதில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இச் அப்படிங்கிற மெய்யெழுத்து ஏங்கிற உயிரெழுத்தோட சேரும்போது சேனும், ஏகோட சேர்ந்துனா சேனும் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செடியில் சே இச்சு கூட்டல் ஏ, அதே மாதிரி சேல இச்சு கூட்டல் ஏ, பேல இப்பு கூட்டல் ஏ, அதே மாதிரி இதில் இப்பு கூட்டல் ஏன்னு வரும் பேகனில். அதே மாதிரி இதில் இவ்வு கூட்டல் ஏ, இதில் இவ்வு கூட்டல் ஏன்னு வரும். அடுத்து தென்னையில் இத்து கூட்டல் ஏ, தேனில் இத்து கூட்டல் ஏ வரும் இல்லைங்களா. அதே மாதிரி நெல்லில் இன்னு கூட்டல் ஏ, அதே மாதிரி
நேர்மையில் இன்னு கூட்டல் ஏன்னு வரும். அவ்வளோதான். இது வந்து ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்குது. அதுதான். ஸோ இது வந்து ஒரு ரீமைண்ட் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அடுத்து பாருங்க, அதே மாதிரி ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அதே தான். இங்கேயும் ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு, அதுவும் இதிலே ஓவில் வருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஏல பார்த்தோம். இது வந்து ஓவில் பார்க்குறோம். அடுத்து பிரித்தெழுதல் சேர்த்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாபிக் தான். இப்போ தமக்குயிர் தமக்கு கூட்டல் உரியர், அன்பீனும் அன்பு கூட்டல் ஈனும், நிழல் கூட்டல் அருமை நிழல் அருமை. இப்போ வந்து இந்த உயிரெழுத்துக்கள் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பொருள் உணர்வுக்கு ஏற்றபடி பிரிக்கணும். வழக்கு என்பை எப்படி பிரிக்கலாம்? வழக்கு கூட்டல் என்ப அப்படின்னு பிரிக்கணும். புறத்துறுப்பு புறத்து கூட்டல் உறுப்பு அப்படின்னு வரும். அடுத்து தரம் இல்லை தரம் கூட்டல் இல்லை அப்படின்னு வரும். உயிரெழுத்துக்கள் என்னென்னது? இதில் நமக்கு ஏ, அடுத்து புறத்து கூட்டல் உறுப்பு உ, ஏ உ, இதில் இ, இதெல்லாமே வந்து உயிரெழுத்துக்கள். அடுத்து சேர்த்தெழுதுக. இது ரெண்டுத்தையும் சேர்த்தனா பருப்புணவு பருப்புணவு. அடுத்து கரும்பு கூட்டல் எங்கே? கரும்பெங்கே. அவன் அழுதான். இந்த இன்னும் கூட்டல் ஆ வந்து நாவா மாறிடும். அடுத்து அவள் எங்கே? இல்லு கூட்டல் ஏ வந்து லேவா மாறிடும். அவ்வளோதான். இதில் எழுதுதல் திறன், இதில் வந்து பேசுறதுக்கு வந்து நான் பார்க்க போகிறதில்ல. எழுதுதல் திறன் பார்க்கலாம். அமுதன், இதில் வந்து நெடில் எழுத்து குறி எழுத்து நம்ம சரியாக போடணும். இது மாதிரி தான் நிறைய கொஷின் கேட்க போகிறாங்க. ஏன்னா இது வந்து கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க இப்போ ரீசன்ட் இதில். ஸோ அமுதன் பால் குடித்தான். தென்றல் பாடம் படித்தால், படம் படித்தால்னு வராது, படம் பார்த்தால் வேணால் நம்ம சொல்லலாம். சிற்பிங்கிறது சிலை செதுக்கினான், சீலை வராது. கடையிலே உள்ளல்கள் ஒருவர் பாரி. முகிலன் பாட்டி டேஸ் கூறுவார், கதை கூறுவார். அடுத்து பாருங்க, அதாவது சடக்கோ சிசுக்கோங்கிறது கோல வந்து முடியுது, அது மாதிரி தீல முடியக்கூடிய பெயர்கள் நமக்கு தெரியும் இல்லைங்களா? வளர்மதி, அந்த மதி, கலைமதி, அந்த மாதிரி தீல முடிகிற மாதிரி பெயர்கள் வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்க, அடுத்து இயல்ல கொடுத்துருக்காங்க இலக்கணமும் மொழித்திறனும். இதில் நம்ம ஏற்கனவே படிச்சதான், ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணலாம். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216. ஏன்னா 12 × 18 இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா நமக்கு வந்து 216 எழுத்து கிடைக்கும். அதோட ஆயுத எழுத்து ஒரு எழுத்து, மொத்தமாக நம்ம தமிழில் 240 எழுத்து. இதில் இந்த அதாவது உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் சேர்ந்து 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறான். அதை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே வந்து இதில் ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதில் வந்து குறில் நெடில் வேறுபாடு, பல் தேய்த்தேன், பால் குடித்தேன், இது ரெண்டுத்துக்குமே பல் பால் குறில் நெடில் வேறுபாடு இருக்கிறதுனால பொருள் வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதுக்கு வந்து சொற்றொடர் கல், கால், குடை, கூடை, இளமயல் கல்லுன்னு சொல்கிறது. அடுத்து வந்து கால் வலிக்கிறது அந்த மாதிரி சொல்லலாம். குடை மழை பெய்ததால் குடை பிடித்து சென்றேன், அந்த மாதிரி கூடை முடைந்தேன் அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம். சரிங்களா? அடுத்து சேர்த்து எழுதுக. மனம் கூட்டல் உண்டு, மனம் உண்டு, இம் கூட்டல் ஊ மூவா மாறிடும். சிலர் அழுவார், இரு கூட்டல் ஆ வந்து ராவா மாறிடும். சிலர் அழுவார். புகழ் கூட்டல் இழந்தேன், புகழ் இழந்தேன், இல் கூட்டல் ஈ லீயா மாறிடும் இல்லைங்களா? அதே மாதிரி பிரித்து எழுதுக. இதில் பாருங்க, தமிழ் கூட்டல் அழகு, தமிழ் அழகு. மலர் கூட்டல் அடி அப்படின்னு வரணும், மலர் கூட்டல் அடி. தேன் அருவி, தேன் கூட்டல் அருவி. உயிரெழுத்து தனியே பிரிங்கிறது, உயிரெழுத்து வந்து மெய்யெழுத்தோட சேரும்போது உயிர்மை, அது வந்து சேர்த்து எழுதுக, இது வந்து பிரித்து எழுதுக. அடுத்து பிழையின்றி எழுதுவோம். 12 அப்படின்னு எழுதக்கூடாது. 12, 12, 12. அடுத்து பாருங்க, 40, 40 இந்த இயர் வரணும். அடுத்து 50 அப்படிங்கிறது 50 அப்படின்னு வரணும். அடுத்து அதே மாதிரி எண்களை எழுத்தில் எழுதி பழங்க. 13, இது வந்து 13, இதெல்லாம் கூட கேட்குறாங்க நமக்கு. அடுத்து 33, எல்லாருமே 30 30ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, அது அப்படி சொல்லக்கூடாது. 33. அதே மாதிரி இது 98, 98, 98. அதே மாதிரி 108, 108 அப்படின்னு சொல்லணும். 108, 108.
சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து பாருங்க, அது மாதிரி இந்த தமிழ் சொற்கள் இதெல்லாமே வாய்க்கால், செய்ங்கிறது வயலை குறிக்கிறது. அதே மாதிரி நாளம் அப்படின்னா உலகம் சொல்லுவோம். வன்மை அப்படிங்கிறது வளமை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து புதுமையான சொற்கள் நம்ம வந்து பயன்படுத்தாமல் இருக்கோம், பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே இந்த 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 2 சுழியின் போட்டாங்கன்னா வன்மை அப்படிங்கிறது கொடுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இது ஒரு முக்கியமான டாபிக். உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இணை எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லைங்களா, இங்கு பக்கத்தில் கா வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி ஒரு சில சொற்களில் பார்த்தீங்கன்னா இக்கு பக்கத்தில் ஒரு கா வரும், இந்த மாதிரி வருது அப்படின்னா. அதே மாதிரி இச்சு பக்கத்தில் சா வரும், இந்த மாதிரி வருது அப்படின்னா உடல்நிலை மயக்கம், உடல்நிலை மெய்மயக்கம். இங்கே பாருங்கள், காசா தாப்பா மெய் எழுத்துக்கள் தன் எழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும், அதுக்கு பேர் வந்து உடல்நிலை மெய்மயக்கம். அதுவே வந்து தன் எழுத்து கூட சேராமல் பிற எழுத்துக்களோட சேர்ந்து வந்தது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ரா வந்து பா வருது கூட, அதே மாதிரி இல் வந்து காவோட வருது இல்லைங்களா. ஸோ அப்போது அது வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம். சார்பு வாழ்க்கை, இந்த ராவும் ழாவும் அதோட எழுத்துக்களை சேர்ந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, சில எழுத்துக்கள் அதோடையும் சேர்ந்து வரும், வேறு எழுத்துக்களோடையும் சேர்ந்து வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், குற்றம் இரு, அதே மாதிரி இன்னம் அன்னம், அதே மாதிரி வேறு எழுத்துக்கள் பூவும் சேர்ந்து வருதுங்களா, பாவோடதும் சேர்ந்து வருது. அப்போது உடல்நிலை மெய்மக்கம் என்றால் என்ன, கா சா தா பா அந்த 4 எழுத்தும் வந்து அதோட எழுத்துக்கள் பக்கத்தில் வரும் மாதிரி தான் வரும். பட் இரும் எள்ளும் வந்து அதோட எழுத்துக்கள் வரும்போது வராது, வேறு எழுத்துக்களோடு தான் சேர்ந்து வரும். அதே மாதிரி இரும் இன்னும் அதோட எழுத்துக்கூடையும் வரும், வேற ஒரு எழுத்துக்கூடையும் சேர்ந்து வரும் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். ஸோ இப்போ இதில் பாருங்கள், அடுத்து 3வது இயலில் வரக்கூடியது. இதில் வந்து பழமொழி சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க. ஆணங்கிறது இந்த இடத்துல குழம்பு. இது வந்து நம்ம கேட்கலாம், இதுக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு. அளக்கிற நாளைக்கு அகவிலை தெரியுமா, நாளிங்கிறது தானியங்களை அளக்கிற படி, அகவிலைங்கிறது தானிய விலை. அதே மாதிரி திறந்து வீட்டுக்குள் திறவுகோல் இது இருக்குது. திறவுகோலுங்கிறது நமக்கு சாவி, நம்ம சாவிங்கிறது தான் பயன்பாட்டில் இருக்குது, திறவுகோலுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. அடுத்து கொழும்பில் கூடாரம், மதுரையில் கூடாரம். கூடாரங்கிறது நம்ம வந்து தங்குறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லைங்களா, அதெல்லாம். அதே மாதிரி பாருங்கள், பிழை என்று இது வந்து சந்திப்பிழை. அவனை பார்த்தேன், பாலை குடித்தேன். ஆனால் எழுதும்போது அவனை பார்த்தேன், பாலை குடித்தேன் அப்படின்னு எழுதிடுறாங்க. அப்போ வந்து ஒற்றுப்பிழை அங்கே எடுத்துறது, சந்திப்பிழை நம்ம சொல்ல, சந்திப்பிழை ஒற்றுப்பிழைன்னு சொல்லலாம். அடுத்து இது எப்படி எழுதலாம் சேர்த்து, பாடலை சொன்னேன், கடவுளை கண்டேன், பழத்தை தின்றேன் இத்து. அதே மாதிரி கண்ணனுக்கு கொடுத்தேன் இக்கு, மதுரைக்கு செல்வோம் இச்சு, மதுரைக்கு செல்வோம். அதுதான் இங்கே எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இது என்ன தப்பு இருக்குது அப்படின்னா, ராரா ஞாவா அந்த வேறுபாடு நம்ம ஏற்கனவே வந்து 6th இதில் செகண்ட் டேர்மில் மயங்கொலிகள் படிச்சிருப்போம் இல்லைங்களா, அதில் வருது. இது வந்து எப்படி எழுதணும், கிணற்றில் ரா, கிணற்றில் போட்டேன் அப்படின்னு வரணும். அதே மாதிரி சுவற்றில் வராது, சுவர் தானே, ஸோ அப்போ சுவரில் அப்படின்னு வரணும், சுவரில். அடுத்து வயிறு பசிக்கிறதுன்னு வராது, ரூ வயிறு. இதெல்லாம் வந்து இந்த 8 எழுத்துக்களும் நம்ம வந்து மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 6th செகண்ட் டேர்மில் பார்த்துருப்போம். அது ஃபுல்லாக டீட்டெயில்டாக இருக்கும், அதையும் பாருங்கள் சரிங்களா. ஸோ 8 எழுத்துக்கள் தான் மயங்கொலி எழுத்துக்கள். ஸோ இது வந்து மயங்கொலி பிழைன்னு சொல்கிறாங்க. அடுத்து மல்லிகை மனம் வீசியது, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாரு. பூமியை வளம் வருவேன், வளம்ங்கிறது செழிப்பான இதை சொல்கிறது, இது மனங்கிறது அதாவது மனசு சம்மந்தமானது, ஆகம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து புலி பதுங்கி பாயும், இது வந்து நம்ம சாப்பாட்டில் யூஸ் பண்ணுற புலி. அடுத்து முகத்தில் புன்முறுவல் வேண்டும், புண்ணுங்கிறது இது வந்து நம்ம காயத்தை குறிக்கக்கூடியது. நாய் வால் நிமிராது, வால், இது வால்ங்கிறது கத்தியை குறிக்கக்கூடிய சொல். அடுத்து தமிழின் அடிப்படை சொற்கள், இது வந்து இலக்கண வகை சொற்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம் செகண்ட் டேர்மில். ஃபஸ்ட்டு இயரில் இருக்கக்கூடிய அந்த டாபிக் இலக்கிய சொற்கள் 4 வகை சொற்கள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும், அதுதான் அதில் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மொத்தமாக எத்தனை நமக்கு ஏற்கனவே, இது ஒரு ரிவைன் செக்ஷன் மாதிரி தான். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் இல்லைங்களா. முதன்மையானது பெயர் சொல்லும் வினைச்சொல்லும், இது ரெண்டுத்தையும் சார்ந்து வர்றது இடைச்சொல், இதோட தன்மையை மிகுதிப்படுத்த வர்றது உரிச்சொல். அவ்வளோதான், இந்த 4 முடிஞ்சிருச்சு. இதில் பாருங்கள், பெயரையும் வினையும் எழுதுக. பெயருங்கிறது ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல் இல்லைங்களா. அப்போ மரம், அதில் அதே மாதிரி இதில் இருவர், செய்தி, குமரன், இது எல்லாமே பெயர் சொல். வினைச்சொல்ங்கிறது ஒரு செயலை குறிக்கக்கூடியது இல்லைங்களா. ஸோ ஆடியது, பாடினர், பரவும், வருகிறான் அப்படிங்கிறது வினை. அவ்வளோதான்.
அடுத்து பாருங்களேன், பெயர் சொல்லி இட்டுன்னு இருக்கு. யார் தூங்குற? ஏதோ ஒரு பேர் போட்டுக்கலாம். அவன் தூங்கினான். பூ பூத்தது. மட்டைப்பந்து விளையாட்டு இப்போ ஏதோ ஒரு அணி போட்டு மட்டைப்பந்து விளையாட்டில் வெற்றி பெற்றது. பொன்னி அழுதாள். அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி வினைச்சொல் ஏதாவது ஒரு வினை. கூட்டம் கூடியது. ஆந்தை அலறியது. அடுத்து வின்சென்ட் பாடம் படித்தான். இஸ்மாயில் தண்ணீர் குடித்தான். அதெல்லாம் வந்து வினை. குடிக்கிறது, ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அது. ஸோ அடுத்து பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து வினையை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ யாழினி வந்து பொண்ணு இல்லைங்களா? ஸோ அப்போ பாடினாள். மாடு மேய்ந்தது அக்ரிணை. பறவைகள் பறந்தன பன்மை, ஒருமை பன்மையாலும் சேர்த்து நம்ம பார்க்கணும். வளவன் ஓடினான். ஸோ அவ்வளோதான் இந்த தொடர். ஸோ இந்த மாதிரியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் தமிழில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஓல்டு இலக்கணத்தில், ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய இலக்கணம் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்மும் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.